அந்த வார்த்தை பிரகாரம் நான் நந்தவனத்தை காவல் காத்து கொண்டிருந்தேன். காவல் காத்து கொண்டிருக்கும்படியான தருவாயிலே நீங்கள் வந்து என்னை சொல் என்று உரைக்கிறீர்களே, என் சொல்லை சுவாதிக்காமல் என்ன நடந்தது என்று திடுக்கென்று ஓடி வந்து என்னை சொல்லடா காத்த முத்து என்று உரைக்கிறீர்களே, என்ன காரணம் ஏது காரணம் அப்படி என்று எனக்கு தெரியாதப்பா. ஆமாப்பா, வனங்காக்க போகும்போது சாம பேத தான தண்டம் ஆமா சதுர்விதம் வாயத்தை அறிந்துதானே காவல் செய்ய வேண்டும். ஆமாமப்பா, வனத்துக்கு வந்தவர்கள் யார்? கைலக்கன்னிமார்கள் வந்தாங்களா? ஆமா. என்ன செய்தாங்க? அட பாவை பூக்களை மன்னிப்பு கண்டிப்பு தண்டிப்பு. ஆமாம், முதல் முறையே பார்த்தேன். கைலாய கன்னிகளை ஓடி வந்து என் அந்த வளத்தை அசுத்தப்படுத்தி என் மலை ஜலங்களை எல்லாம் அசுத்தப்படுத்தி எடுத்து சென்றார்களே. அந்த வளத்தில் கவல் களவு போய்விட்டால் என் தந்தை நீங்கள் சாபம் கொடுத்து விடுவீர்களே என்று அந்த பூமையன் சேலையை அப்படி என்று ஒரு பெண்ணாகப்பட்டவன் ஜலத்திலே ஆடை இல்லாத குளிப்பது தவறு அல்லவா? ஆடையை அகற்றி வைத்து 7 பேரும் குளித்த உடனே இவர்கள் இந்த நந்தவனத்திற்கு மீண்டும் வந்தாலும் தந்தை சாபம் ஏற்றி விடுவோமே அப்படி என்று 7 கன்னிமார்களிலே 6 கன்னிமார்கள் என்னை விட 1 வயது முகுந்தவர்கள். இளைய கண்ணி பூகௌரியா என்னை விட 1 வயது இளையவளப்பா. இதுதான் கணக்கு எடுத்திருக்காயா? அதனாலே அந்த பூங்கௌரி ஆடையை எடுத்து நான் ஒழித்து கொண்டேன் அப்பா. பூமையருடைய ஆடையை களவாடி விட்டு இதற்காக உனக்கு கடூர சாபம். என்ன வாழ்க்கை? கடூர சாபம். எனக்கு சாபம் தந்தாலே எனக்கு முறையான கத்த மாட்டேன்.
உங்களுக்கு பிறந்த பிள்ளை இந்த காத்த முத்து. அப்பா நீங்கள் பஞ்சாச்சரம் நாட்டனாச்சரம் எனக்கு நீங்கள் சாபம் கொடுத்து விட்டால் இந்த சராசரத்திலே நீங்கள் பெற்ற பிள்ளைக்கு நீ உங்களாலே சாவு கிட்டுமா என்றால் அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் சராச்சரத்திற்கு இந்த உலகத்திலே மரணம் உண்டா அப்பா? இந்த சராச்சரம் பார்க்கக்கூடிய காலம் பூவை என்ற ஆடையை களவாடினாய். ஆமாம், அவர்கள் பூவை களவாடினார். அப்படி என்று அகழ்ந்தை கொண்டு சொன்னாயே, அதை பார் பறை பறை மறை மறை அப்படி என்று சொல்லக்கூடிய பறையா மறையா உரையா சரியா வலையா வளையா 7 பிறவி நீங்கி 7வது பெரிய பிறவி ஆடிக்கழிவிலே ஊசலாடி இறக்க கடவுள். சாகா வரம் வேகா உடலை போகா செல்வம் என்று வளர்த்தை கொடுத்திருக்கிறேன். எங்க அம்மா இருக்கும் போது நீயும் 7 பிறவி பிறந்து 7வது பிறவி மகமாரியாகத்தானே போக முடியும். அப்படி என் பிள்ளைக்கு கொடுத்த சாபத்தை நான் மாற்றி கொடுத்தேன் என்பதற்காக எனக்கு சாபத்தை சாபத்தை துளைத்து இடபாகத்தை கொடுப்பது எப்பையா? நீ கொடுத்த சாபம் இருக்கு. ஆணிக்கல்விலே ஊசலாடி இறக்காது பூமியில் இறங்கி உன் உருவம் மறைந்து அப்போது இடபாகம் புறப்படுங்கள். அப்படி சாபத்தை கொடுத்து விட்டாயே மகமாரியாக 7 பிறவி பிறந்து என் பிள்ளையை போலவே ஓடி இதற்கு மேற்பட்டு அவன்கிட்ட பேச மாட்டேன்.
ஓ ஏய் ஏம்மா எங்க இருக்கிற அந்த மெண்டல் கிட்ட பேச ஏய் தயாரோ நானே நானேங்கி ஏய் மாறி என்னை விட்டு நீ போதைய உரை செய்வாய் அவர் கொடுத்த சாபத்தின் பிறகு மகமாயாக கைலாய பரமன் கொடுத்த சாபத்தை ஏற்றிய மகமாரியாக வந்திருக்கு. அதனாலே என் பிள்ளையோ பிறந்திருப்பான். என் பிள்ளை வரான பாரு. இதோ காத்து முத்தாக ஆமா என் தாய் மகமாரி இடத்துல இருக்கிறா. மகமாரி உருவெடுத்து இருக்க பிள்ளை வந்திருப்பதாக சொல்லிவா. கண்ணே காத்த முத்து அந்த நான்கு பிறவியாக பிறந்து இருக்கிறார். அதனால் இந்த பூனத்து நான்கு பிறவியாக பிறந்து வந்து என்ன பாரு. முதல் பிறவியோ எலுமிச்சங்கனியாக பிறந்து ஆமா அதை ஆரிய பெண் எடுத்து நாசினால் முகர்ந்து பார்க்க அந்த ஆரிய பெண் வயிற்றிலே பிள்ளையாக பிறந்து. ஆமா மூணாவது பிறவியோ அருகம்புல் துளியிலோ பனித்துளியாக பிறந்து. ஆமா அதை மான் வயிற்றிலே மேய்ந்து. ஆமா மான் வயிற்றிலே பிள்ளையாக பிறந்து. இப்பொழுது கருப்புடையான் வீட்டிலே பிள்ளையாக பிறந்தோம். ஆமா இப்பொழுது என் தாய் கிட்ட போய் என் தாயை முன்பு சென்று வணங்கக்கூடாது. ஆமா அதனால பின்புறமாக சென்று வணங்க வேண்டும். பார்ப்போம். அதோ என் பிள்ளையாகப்பட்ட ஓடி வந்தான். பார்வையாக உற்று பார்த்து சாம்பலாகத்தை எரிந்து செங்கே தண்டாகத்தான் உயிர்ப்பு சக்தியை கொடுத்து கொல்லிமலை கனிவிடத்தில் வளர்த்திருக்கிறேன். என் பிள்ளை மீண்டும் வரானா பாரு. கொல்லிமலை இடத்துல கொல்லிமலை கனிகள் இடத்துல பாலிருந்து வளர்ந்து இப்போது காத்தவராக பிறந்திருக்கு. ஆமா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு அப்படி வணக்கம். அப்படி எல்லாம் இருந்தாலும் நாலு தினத்தினால் நான் வேட்டைக்கு செல்கிறேன். அம்மா அதனால வேட்டைக்கு நீ போகலாம். எந்த போனா தெற்கு வடக்கு கிழக்கு ஆனா மேற்கு திசை மட்டுமா? ஏனம்மா அது நேரிச்சு அது மலையாள தேசத்தை ஆண்டு வரும்படியான நேரு சின்ன இருக்கும் தீவு. அந்த தீவு சென்றா அது மாந்திரீக மலையாளம் சொத்து படியாலை ஒன்னை மயக்கி விடுவான். அதனால மேற்கு திசை மட்டும் போவான். அம்மா உன்னுடைய பிள்ளை நான் மகமாரி பெற்ற பிள்ளைக்கு எந்த காலத்திலும் ஆபத்து என்பது வராது. நான் சென்று வருகிறேன். அப்படியே போய்வான். அதனால இந்த உருவத்தோடு போகக்கூடாது. இந்த உருவத்தை மாற்றி ஒரு சோழியம்
ஒரு பாம்பாட்டி சோழாட்டியா போயிடும். அப்படியே சொல்லிட்டு வைங்க. மலையாள சின்ன தமிழ்நாடு வருவது நல்லா இருக்கும். எனக்கு நல்ல நேரம். இப்ப அவனை எங்க அவுத்து விட்டா காட்டு பண்ணி. ஆமா பேச்சு பேசிட்டு போது என்னடா ஏண்டா யாரா பயப்படுறா? ஏன் பயப்படுறா? இப்ப நாராயணன் நல்லாதான் இருந்தது. ஆமா திடீர்னு ஓத்தோல போது பார்த்து போயிட்டு பணம் மேல எனக்கு போது வா பேச்சு பேச்சு வாழ்வாங்க ஆட்ட கத்த ஒரே அடி அடிச்சு போடுவான். எப்படி
கஷ்டமா இருக்கு. யார் அம்மாவுக்கு இடங்களுக்கு போடுங்க. ஏண்டா அங்கப்பா வாங்க. வரும்போது வாங்கப்பா வாங்க. வாங்க வாங்க. புளிமா புளி. புளி. ஆண்ட புளி. அரிஞ்ச புளி. அராமல்ல அரிஞ்ச புளி. கொட்ட பிதுக்குற புளி. அங்கப்பா வாங்க. பூண்டுமா பூண்டு. பூண்டுமா. லட்டு பூண்டு. வேற பூண்டு. இப்போ உன்னை பார்த்தா பேப்பர் போற அங்கப்பா வாங்க. சிக்கு முடி வாங்குறதுமா சிக்கு முடி. சிக்குடியா சிக்குடியா. சமையல் வந்து குடியா ஏய் ஏய் வந்து பாத்தா ஓய் வர மாட்டா. பாத்தா வாடா. ஏய் எனக்கு உடம்பு சரியில்லை. பாத்தா ஒரு மாத்திரை போடு. அவரே பாத்தா சக்கே சீரோ ராஜு சிறப்போ ராஜு ஏய் ராஜு அது ஓவா ஏய் ஏய் அரே வாய் அரே கோயில் மேல மூத்திர வாய் கோயில் கோயில் கழுவி. கோயில் புதா கார் போடு பாத்தா பீஸ் போயிடுச்சு. பீடு விளையாடு என்னதான் பீடு. ராஜா நாடு என்ன அப்படியே இருக்குமா மலையாளம் தலையார் காட்டியா காட்டியா இல்லங்க உங்களுக்கு ஃபைன் காட்டியா ஏய் பா 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 ஜியா 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 பா பா ஒரு வச்சா மேற்கு மலையோ என்னடா பைத்தியக்காரன். மூத்தார் ஆள் விட்டு வாங்குறானா சிக்குமுடி பொறுக்கிறவனும் பெலாச்சோலை விற்கிறவனும் வந்தீங்க பேசாத பேசாத அப்படியே கொட்டு சொல்லு. நீ போய் மூத்தூர மூத்தூர பூத்தூரா பூத்தூரா இனிமேல் பூஜை மந்தாடிப்பா
ராம போட்டு சொல்லுடா நீ நவுரு. மச்சான் ஓய் வாங்க. உங்களை சொல்லையா தாங்கோ ஏய் அவங்க ராம தொட்டிங்க ஏய் கூத்தாடு ஆளு மண்டல் அரை மண்டல் முழு மண்டல் ஆனா தேவரா அவர் ராம தொட்டினாரு ஆமா பூசை போட்டு தொட்டி எவ்வளோ ரேட் நீ கேட்டுனே இருக்க வாங்க பூசை போட்டா தொட்டி பூசை போட்ட தொட்டி எவ்வளோ பைசாங்க அடிக்காம நான் கரெக்டா பேசினேன் அதுதான் வாங்கி சாரணும் எவன் என்ன பண்ண மச்சான் ஓய் கேட்க மச்சான் வாங்க அவன மாதிரி நான் மெண்டல் கிடையாது வாங்க யாருங்க ஏய் ஓ மலையாளத்தை ஆள முடியாது ஆள முடியாது. என் தந்தையோ ராம தொட்டியா நாங்க ராம தொட்டி எனக்கு தெரியும் ஏய் அவன் மேல வாய் விட்டு நான் அடி வாங்க மாட்டேன் நீ சொல்லு அந்த ராம தொட்டியா அதையும் போய் தொடங்கி சொல்லு மலையாளத்தில் நான் என்ன செய்வேன் நானும் குட்டி சாத்தா யாவல் பில்லி கோப்பியம் சூனியம் அனைத்திலும் கைதவன் ஆடாயவளை ஆட்டி வைப்பேன் கூடாயவளை கூட்டி வைப்பேன் 10,000 வேணுமா 5,000 வேணுமா எதுக்கு ஏதோ கூட்டி வைக்கிறேன் நான் சொல்றத சொல்லு சட சட்ட சரசர பொட்டா சரசர பொட்டா நீ மோட்டி விட்டு ஆர்வம் பையன் நீ ஒரு படும் பொட்டா மத்தா ஓய் நீ வாங்கிக்கிறே மோட்டு தாருமோம் பொட்டியா உன்ன சொல்லுனா உன்ன சொல்லும்போது அப்படியே ஆம்பளை பேர் போவோம் பட்ட பாடு ஹாய் ஆமாமா ஏனிடம் அகஞ்சான வார்த்தை பேசினாய் உன்னை நான் பொட்டகை ஆக்கிடுவேன் அப்படியார் பட்டு அத்தனை வேலை அப்படிடா இருந்தாலும் இந்த சின்ன புறப்பட்டு வேண்டாம் அரிதான
பதினெட்டாம் தேச ராஜாக்களும் எம்மை கண்ட மாற்றத்தை கண்டு நட்டு நடக்க வேண்டும். இல்லை என்றால் என் ஜக்காதேவி விடுத்து லைனா போறாங்க பாரு ஷிஃப்ட் கால் முடிஞ்சு போறதே என் ஜக்காதேவி அருளாலே என் மந்திரஜாலம் மாயாஜாலத்தால் அவர்களை ஆட்டி வைப்பேன். எங்க ஆட்டுது இது கை உடஞ்ச கை என்ன சைடு வா இப்ப சொல்லு இன்னொரு கை ஒடிச்சுட்டா ஒருத்தினா ஒண்ணும் கிடையாது 1 லட்சம் போல போயிடுச்சு. இப்படி இருந்தாலும் என் மலையாளத்தில் யார் வச்சுட்டு வருகிறார்கள் தெரியுமா? அத்தகரி செட்டியார்கள் செட்டியார்கள் ஜனம் இடத்தோட தான் சேரும். என் நாட்டிலே கட்டியார்கள் கடையிருப்பது வழக்கம். அதே ஒரு பழக்கங்கள் அதே பழக்கம் வழக்கம் என் உத்தரவின்றி யாரும் கடையை கேட்க முடியாது. யாரும் போட்டுக்காங்க அப்புறம் ஒரு பொங்கல் கடை கூட கிடையாது. அடிச்சு நம்ம உடைக்கிறது இல்ல. என் உத்தரவு இல்லாமல் கடை விற்பதும் கிடையாது. என் உத்தரவு இல்லாமல் கடையை மூடுவதும் கிடையாது. என் உத்தரவோடு கருத்தை கட்டியார் அனைவரும் என் நாட்டில் வர்த்தகம் செய்ய முடியாது. ஒரு தப்பு தாங்க நடந்து போச்சு. கடைக்காரன் 2 கடைக்காரன் வீட்டுக்கு போயிட்டு நினைக்கிறான். நான் ஒரு கடை மூடி கிடக்க ஒரு கடை மூடி கிடக்கு போய் மனைவி எல்லா கடையும் 6 மணிக்கு திறந்துட்டாங்க. டான்னு கடை பொட்டி கடை இந்த 2 கடையை தொடக்க 6 நினைக்கிறேன். இப்படி இருந்தாலும் இந்த சின்ன புறப்பட்டு வருவேன் என்றால் எனக்கு என்னென்ன தெரியுமா? கரிலை சூடு சத்தியமா சூடு வெட்கும் மானம் இதெல்லாம் என்று அறிந்தாலும் இதெல்லாம் இருந்தா உன்னை அடிப்பாங்களா? அடிப்பார்களா? மாமா அப்ப மல்ல சித்தப்பா அப்ப மாமா ஊருக்காண்டா வச்சு எம் புளிச்ச படமா என் நாட்டை கவனிக்க வேண்டும், என் மக்களை கவனிக்க வேண்டும். அப்படி என்று நான் தினத்தில் வந்திருக்கேன். இன்னைக்கு யாருக்காக கேட்க? கன்னியம்மனுக்கு திருவிழாதான் இன்னைக்கு.
ஹாய் இன்னைக்கு யாருடைய வேண்டுதல் தெருக்குத்து வச்சிருக்காங்க பேர்லப்பா வேல்முருகன் அண்ணா முருகன் பேரை பிரபல கொண்ட அவர்கிட்ட காசு எதிரி மாதிரி கூத்து வச்சிருக்காரு. ஹாய் கண்ணி இருக்கிற ஊரும் காமம் இருக்கும் ஊரும் காமன் இருக்கிற ஊரும் சியாமமா இருக்கும். காமமா காமம் கோயிலுங்க. கன்னியம்மனும் கன்னியம்மன் மாதிரி வெள்ளாட்டு பிள்ளையும் கிடையாது, கன்னியம்மன் மாதிரி கோபமான பிள்ளையும் கிடையாது. அது எந்த தெய்வத்துக்கிட்ட வேணாலும் ஒரு பிள்ளை கிட்ட போய் விளையாண்டுக்கினே இரு, அது வெள்ளாட்டு ஊத்தியில் இருக்கிற விளையாண்டுக்கினே இருக்கும். அது கோபப்பட்டுனா கல் எடுத்து தூக்கிட்டு ஓடுறோம். அது கல் எடுத்து நான் மண்டே உடச்சிருவோம். அந்த மாதிரி அந்த கன்னியம்மனுக்காக அவர் நினைத்தது நடந்து விட்டது. என்னது மழை பெய்யணும், தெய்வத்தை நம்பணும். என்னது தெய்வ வழிபாடு ஒரு மனிதனுக்கு முக்கியம். தெய்வத்தை நம்பினா அந்த தெய்வம் நம்மளுக்கு தானாகவே காட்சி கொடுக்கும். கையும் கூடாதுங்க. அதனால இந்த தெய்வத்தை வணங்கி யார் வேல்முருகன் கருணை அணியில் முருகன் திரு சரகணா